ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, வாழை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வாழை இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கா? நம்ம மாரி செல்வராஜ் அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணிக்காருன்னு சொல்லாங்க. அதான் கேட்டேன். இந்த படத்தில் பிஜிஎம் போட்டிருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன், அவங்க பிஜிஎம் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்க்கும்போது இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பசங்க கேரக்டரில், அதாவது மாரி செல்வராஜோட சின்ன பையன், அவரோட லைஃப் ஸ்டைலில் நடந்த ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார், அவரோட கேரக்டர். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டரில் இன்னொரு சின்ன பையன் பண்ணியிருப்பார். இந்த ரெண்டு பையன் தான் படத்தோட மெயின் பாயிண்ட்டோட ஹீரோனே சொல்லாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் வேறு யார் இருக்காங்கன்னா, திவ்யா அவங்க இருக்காங்க, நிக்கில் அவங்க இருக்காங்க, பிரியங்கா அவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம் வாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லலான்னா, நார்மலான ஒரு இதில் வந்து ஒரு கிராமத்தில், தூத்துக்குடி இருக்க பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜோட சொந்த ஊரில் அவர் எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னேறி வந்தார், அதே மாதிரி என்னென்ன விஷயம்லாம் இப்போ லைஃப்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக படத்தை காமிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. அவரோட கூட பிறந்த தங்கச்சி ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு கடைசி, இந்த படம் 30 செகண்ட் முடியும் போது எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அதை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிச்சுன்னு சொல்லாங்க. சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க. ஓகே, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். ரெண்டு பையனுங்க இருக்காங்க. அந்த மாரி செல்வராஜோட கேரக்டர் பண்ணிக்க அப்புறம் ஒரு குட்டி பையன், அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஹீரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு நார்மலாக வந்து லைஃப் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு வரும்போது சனி ஞாயிறு எப்போ போல் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க. இந்த சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழைத்தாரெலாம் வெட்டிட்டு வந்து லாரியில் லோடு ஏற்றுற வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க தொடர்ந்து. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசையே இருக்காது அந்த மாதிரி வாழைத்தாரை ஏற்றிட்டு வர்றது. லீவ் நாள்ல தானே போக போற, அது கழிக்குதா? அதான் தர என்னால லீவ் நாள்ல எந்த நாள்ல போக முடியாது. சரி நீ போவே. உடனே அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் ஸ்கூலுக்கே போகிறேம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக இந்த மாதிரி தள்ளப்படுதுன்னே சொல்லாங்க அந்த பையன். அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நிக்கிலா அவங்க தான் டீச்சராக வருவாங்க. டீச்சர் கூட கொஞ்சம் லவ்வாக இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் காமெடியாக போனாலும், ஒரு பக்கம் எமோஷனலாக கொண்டு போனாலும், இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு சின்ன நொடி தான். லாரியில் ஏறிடுறாரு. அவங்க அம்மா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. அவங்க அம்மானால் உடம்பு முடியலைங்காட்டி இவர் ஏறுறாரு. லாரியில் ஏறி லோடு ஏற்றிட்டு போய் ஏதாவது வாழை மரத்தார் வெட்டுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து இவரில் வண்டியில் ஏறிட்டார். உடனே அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் வந்து நிக்கிலா மேம் அவங்க கூட நான் வந்து டான்ஸுக்கு வந்து பேர் கொடுத்துருக்கேன், நான் போய் டான்ஸ் ஆடியே ஆகணும், ஸ்கூலுக்கு நான் போகிறேன், நீங்கள் அம்மாட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பையனை மட்டும் இறக்கி விட்றாங்க. அந்த லாரியில் போனவங்க 19 பேர் இறந்துருவாங்க. ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு சூழ்நிலைக்கு படம் 30 செகண்ட் தள்ளப்படுதுன்னே சொல்லாங்க. அப்படியே நல்லா கண் கலங்கிட்டேன். ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு ஸ்பெஷல்னால், நான் மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர் கூட தான் உட்காந்து படமே பார்த்தேனே சொல்லாங்க. நான் திருநெல்வேலி போய் படம் பார்த்துட்டு வந்தேன். திருநெல்வேலி நான் போனேன்னு நான் சொல்ல, ஏன்னா அவரை பார்க்குறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை பார்த்தது உண்மையாக ஒரு சூப்பராக, ஒரு மைண்டு வந்து மனுஷன் மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து உண்மை சம்பவத்தை நமக்கு வெளியே கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க ஸ்க்ரீனில். அதோட நேச்சுரல் சவுண்டாக இருக்கட்டும், பறவை கத்துற சவுண்டாக இருக்கட்டும், அந்த ஒரு எஃபெக்டெல்லாம் சந்தோஷ் நாராயணன் மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். அவ்வளோ தத்துவமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் வந்து நிறையா விஷயம் வந்து சொல்ல வராங்க கருத்து. இன்னும் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வாழைத்தாரை எடுத்துகிட்டு வந்து லோடு மக்கள்லாம் அந்த லாரியில் ஏற்றி மாதிரி தான் வந்து வேலையை வந்து பார்த்து தான் தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வருமானம் அதில் தான் வருது. அதை வந்து அழகாக நம்ம மாரி செல்வராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி பையனாக 2 பேர் வராங்க பாருங்கள், அவங்க யாரும் இல்லை, நம்ம மாரி செல்வராஜோட மாமா பையனுங்க தான். 2 பேர் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஆளுகளே வச்சு நடிக்க வச்சு இந்தளவு ஹிட்டு கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டாருன்னே சொல்லாங்க.
மாரி செல்வராஜ் சாருக்கு ஒரு ஹேண்ட்ஸப்பே சொல்லிடலாம், சந்தோஷ் நாராயணன் சாருக்கு ஒரு ஹேண்ட்ஸம் சொல்லிடலாம். படம் அந்தளவு சூப்பராக நடிச்சிருக்கு. அந்த குட்டி பையனுக்கு 2 பேர் நடித்தாங்க முறை, அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் சொல்லிடலாம். நம்ம கலையரசனோட ஆக்டிங் வயசில் அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அவங்க அக்காவை வந்து கல்யாணம் பண்ண பிரியங்காவை கல்யாணம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, லவ் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் சீன் வைக்கும் போது என்னடாப்பா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எமோஷ்னல் கொடுத்துட்டாரு. வாழைப்படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டர் சைடு போய் பாருங்கள். இந்த விஷயம் எல்லாருமே போய் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வந்து அந்த கிராமத்தில் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த லோடு கார் நினச்சிருந்தானா ₹1 சம்பளம் ஏற்றிக்காக போராட்டம் பண்ணுவாங்க. அந்த ₹1 ஏற்றி கொடுத்துருவாரு. அப்புறம் சொல்லுவாங்க லோடெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாகிடும், மேலே லோடு ஃபுல்லாக ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா, காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்து பஸ்ஸில் எல்லாத்தையும் ஊருக்கு கூட்டு போயிடும் அப்படிம்பாங்க. உடனே அந்த ஓனர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு அன்றைக்கி ₹1 நீ ஏற்றி தர சொன்னில, நான் ஏற்றி கொடுத்தேன் பாரு. அதுக்காகவே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி தான் போவாங்க. அது எப்படியுமே லோடு மேலே ஏறி தான் போவாங்க. குறைவாக இருந்தங்காட்டி பிரச்சனை இல்லை. அந்த லாரிக்கார் வந்து லைட்டாக தூக்க கலத்தில் இப்படிம்பாரு. அந்த இடத்துல ஒரு இப்படின்றக்குள்ளே இன்ஸ்டன்ட் க்ளோஸ் ஆயிரும். 19 பேருங்க. அதாவது நம்ம மாரி செல்வராஜ் ஃப்ரெண்டாக நினச்ச குட்டி பையன் அவனும் இறந்துருவான், அவங்க அக்காவும் இறந்துரும். பயங்கர எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. கடைசியாக 30 செகண்ட் உண்மையாக கண் கலங்க விட்டுருச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாழைப்படம். உண்மையாக எனக்கே வந்து கண் கலங்குது. என்னடா அண்ணன் உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பைசன் ரெடி ஆகிட்டு இருக்குது. பைசன் வந்து அதுவும் அவங்க கிராமத்துக்குள்ளே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி சைடு, திருநெல்வேலி சைடு தான் போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு. ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க, இப்போ சென்னையில் போயிட்டுருக்கு. பைசனில் யார் நடிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம துருவ விக்ரம் அவர் தான் நடிக்கிறாரு. அதாவது சியான் விக்ரமோட பையன் அவர் தான் நடிச்சிட்ருக்காரு. அந்த படமும் ஒரு தத்துவமான ஒரு படம், கதை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஒன்று சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். நீங்கள் வாழைப்படம் பார்த்தீங்களா பார்க்கலையா? உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. இதில் வந்து நிறையா பழைய பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல செம்ம பூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு சொல்லாங்க. நான் நிறைய கிளிப்பிங் போடுறேன் சேனலில், பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது ராம் சினிமாஸ் நான் போனது திருநெல்வேலியில். எத்தனை பேர் திருநெல்வேலியிலேருந்து பார்க்குறீங்களா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நேற்று படம் பார்த்து அந்த ஹைப் வந்து இன்னும் குறையல. அந்தளவு மக்கள் வந்து அவர் வரவேற்பாக இருக்கட்டும், ஒரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், பயங்கர செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ கூட இந்த அளவு செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. டேரக்டருக்கு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி வரவேற்றாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. வாழைப்படம் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். எந்த அடல்ட் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஃபேமிலியோடவே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுமே அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க, அவ்வளோ எமோஷனலாக கொடுத்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ட்ரூ ஸ்டோரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு எமோஷ்னல் ஆகுது, காமெடியும் வருது, நிறையா இருக்கங்காட்டி இந்த படம் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுன்னு இருக்க இதே கிடையாது, கண்டிப்பாக போயிடும். இந்த படத்துக்கு எந்தெந்த படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரி படத்துக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு க்ரோத் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அண்ணனுக்கு ஒரு இடத்துக்கு பொசிஷனில் இருந்தார். இப்போ அதை விட தாண்டி எல்லாத்தையும் விட மேலே போயிட்டார்னு சொல்லாங்க. இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். வாழைப்படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.